பிள்ளையான் நேற்றைய நாள்ல ஒரு வழக்கு வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. இந்த சந்தர்ப்பத்தில் அவர் வந்து ஆன்லைன் மூலமாக தான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுறாரு. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த வழக்கு விசாரணை சந்தர்ப்பத்தில் அவர் மூலமாக ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ பிள்ளையானால எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க. பட் அவருக்கு ஒரு கஷ்டம்ன்றப்போ அது அவருக்கு கஷ்டம்னா தான் அது கஷ்டம். பிள்ளையானால எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்போ யாரை சரி கைது பண்ணுறாங்க அப்படின்னா சும்மா கைது பண்ண மாட்டாங்களே. ஆல்ரெடி அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்கன்னு சொல்லி தான் அரசாங்கம் ஒரு நிதியை கொடுக்குறாங்க. அதுலேயும் நீங்கள் மோசடி செய்வீங்களா இருந்தால் நீங்கள் எப்பேற்பட்டவங்களா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கேட்க தோணுது. ஆல்ரெடி பாதிக்கப்பட்டவங்க வந்து தற்காலிகமான இடங்கள்ல தான் இருக்காங்க. அவங்களுடைய நிலைமை என்ன? இப்போ அரசாங்கம் அவங்களுக்காக இனி என்ன பண்ண போகுது? இன்னும் டித்வாவால் பாதிக்கப்பட்டவங்களுக்கே முழுமையான நிவாரணங்கள் போய் சேராத பின்னணியில் இதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. ஏன்னா அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் துளசிராம் எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள். அண்மைய நாட்களாகவே நாட்டில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு கைதுகள் இடம்பெற்று வருது. அதே மாதிரி இன்னைக்கு நாள்லையும் கூட ஒரு கைது நடவடிக்கையை நடத்திருக்கு. அது எங்களுக்கு தெரியும், முன்னாள் அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் கைது செய்யப்பட்டிருக்காரு. இந்த தகவல்கள் உட்பட இன்னைக்கு நாளில் பதிவாகி இருக்கக்கூடிய பல செய்திகளை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கறதுக்கு நாங்கள் மறுபடியும் நிகழ்ச்சியில் இன்னைக்கு இணைஞ்சிருக்கோம். வணக்கம் பவித்ரா. வணக்கம் கனுஷியா. ஓகே, இன்னைக்கு நாளில் என்னென்ன செய்திகளை பற்றி நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறோம்? திட்வா புயல்ல தற்போதைய நிலை, அதில் வந்து மக்கள் வந்து இப்போ திட்வா புயலால் என்ன பாதிக்கப்படுறாங்க, திட்வா புயலில் பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த சீரற்ற வானிலையால் இப்போவும் பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதை பற்றி பேசுவோம். ஓகே. அது சோஷியல் மீடியாவில் இப்போது ரொம்ப வைரலாக போகிற ஒரு விஷயம், மதுபானம். ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் மதுபானம் வாங்கிட்டு போன ஒரு விஷயம், அதை பற்றி பேசலாம். ஓகே, அதே மாதிரி நான் முதல்ல சொன்ன மாதிரியே இந்த முன்னாள் கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசம் கைது செய்யப்பட்டிருக்காரு. அவருடைய நீதிமன்ற நடவடிக்கைகள் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன மாதிரி அமைய போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம நிகழ்ச்சியில் பேசலாம். அதையும் தாண்டி பிள்ளையானுடைய அவர் தொடர்பான ஒரு தகவலும் வந்து வெளியாகி இருக்கு. நேற்றைய நாள் அவர் தொடர்பான வழக்கு விசாரணை நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவர் மூலமா ஒரு முக்கியமான கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. அதை பற்றியும் நிகழ்ச்சியில் பேசலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம்தான், நாட்டிலாவிய ரீதியில் இப்போ பரபரப்பாக வெளியாக இருக்கக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ இருக்கக்கூடிய அமைச்சரவையில் ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட போகுது, எதிர்வரும் நாட்களில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒரு உள்ளக தகவல் வெளியாகி இருக்கு. இதை பற்றியும் நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு விரிவாக பேச போகிறோம். ஸோ நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா? போகலாம். ஓகே. ஸோ முதலாவது செய்தி என்ன, நாட்டில் வந்து 2-3 நாளாகவே வந்து இந்த சீரற்ற காலநிலை வந்து தொடர்ச்சியாகவே இருந்தது. இப்போ நிலவரம் எப்படி இருக்கு? ஏற்கனவே திட்வா புயலால் பாதிக்கப்பட்ட அந்த பகுதி, இப்போ அப்கண்ட்ரி அந்த மலையக பகுதியில் நிறைய இடங்கள் பாதிக்கப்பட்டுச்சு. அந்த இடங்கள் எல்லாம் மண்சரிவு அபாயம் வந்துச்சு. நிறைய வீடுகள் சேதமாச்சு. சொந்த வீடுகளை இழந்து மக்கள் அரசாங்கத்திட்ட புகார் கொடுத்து இதை செஞ்சு கொடுங்க, சரி பண்ணி கொடுங்க நிறைய பேசினாங்க. ஸோ சில மக்கள்களுக்கு இப்போ வரைக்குமே அதுக்குரிய எதுவுமே இன்னும் செய்யலை. ஆனால் இப்போ சீரற்ற காலநிலை, இப்போ வந்து நிறைய மண்சரிவு அபாய எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. அப்படி இருக்கிற நேரம் இப்போ வந்து அந்த சைட்டில் இந்த காலநிலையால் வந்த பாதிப்பை இன்னமுமே மக்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ இதுக்காக அரசாங்கம் என்ன பண்ணும், இதுக்கு என்ன பண்ண போகிறாங்க, அதை வந்து அரசாங்கம் முறையாக வந்து எடுத்துக்கொள்வது ரொம்ப முக்கியமாக இருக்குது இந்த விஷயத்தில். ஆமாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, எக்ஸாம்ஸ் வந்து இந்த இப்போது உயர்தர பரீட்சை வருது. உயர்தர பரீட்சை வந்து இந்த எதிர்வரும் 10ஆம் தேதி வருது. இந்த 10ஆம் தேதி வந்து இந்த பரீட்சை வந்து நடைபெறுமா இல்லையான்றது கூட ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. என்னன்னா, இந்த சீரற்ற காலநிலை. ஏன்னா ஸ்கூல் எக்ஸாம்ஸை வந்து அட்டென்ட் பண்ணுறதுக்கு, ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பண்ணுறதுக்கு, அவங்க வீட்டில் இருந்து வாரதுக்கு வந்து இந்த காலநிலை ஒரு தடையாக இருக்குமா அப்படின்றது ஒரு கேள்வியாக இப்போ வரைக்குமே இருக்குது. ஆனால் டேட் இன்னமுமே தள்ளி போக இல்லை. அது வந்து கன்ஃபார்மாக தான் இருக்குது. ஆனால் இந்த சீரற்ற காலநிலை, ஒருவேளை புயல் வந்தாலோ இல்லை வெள்ளம் வந்தாலோ இல்லை வந்து மண்சரிவு வந்தாலோ ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி போவாங்க, அவங்களுக்கு எப்படி வந்து அரசாங்கம் முறையாக என்ன டேட் தள்ளி போடுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. காலநிலை மாற்றத்தால் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது.
ஆமா. அதாவது இப்போ இந்த டித்வா புயல் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, அது வந்து எதிர்பாராத ஒரு டைம்ல எங்களுடைய நாட்டுல நடந்த ஒரு சீரற்ற காலநிலை அப்படின்னு சொல்லலாம். இதனால பல பேர் உயிரிழந்தது மட்டும் இல்லாம, பல பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க. அவங்களுடைய வீடுகள் இல்லாம போச்சு, அவங்களுடைய பொருட்சேதங்கள் அது இதுன்னு சொல்லி நிறைய சேதங்கள் ஏற்பட்டது. இன்னமும் மக்கள் அதுலருந்து முழுசா வெளி வரல அப்படின்னு தான் சொல்லணும். அரசாங்கம் எங்களுக்கு நல்லாவே ஞாபகம் இருக்கும். அண்மையில இல்ல, அந்த டித்வா புயல் நடந்ததுக்கு அப்புறமா ஏற்பட்டதுக்கு அப்புறமா வந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக் அவர்கள் வந்து பார்லிமெண்ட்ல வந்து ஒரு பெரிய நிவாரண தொகையை அறிவிச்சிருந்தார் வெளிப்படையாவே. அதாவது ஒரு வீட்ல ஒரு தகரம் இல்லாம போயிருந்தா அதுக்கு இவ்வளவு தொகை, அந்த வீட்ல வந்து ஒரு சுவர் இல்லாம போயிருந்தா அதுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லி ஒரு எல்லாத்துக்குமே ஒரு நிவாரண தொகையை அறிவிச்சிருந்தாரு. ஆனா இதோட உண்மைத்தன்மை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னமுமே வந்து இந்த அரசாங்கத்தினால அறிவிக்கப்பட்ட நிவாரண தொகையா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா முழுசா வீடுகள் இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுப்போம்னு கூட சொன்னாங்க. அப்படி வீடு கட்டி கொடுக்கப்பட்டுச்சான்னு கேட்டா இல்ல, முழுமையா இன்னும் எல்லாருக்குமே இந்த விஷயங்கள் எல்லாமே போய் சேரல. முக்கியமா மலையகத்துல இருக்கக்கூடிய மக்கள் இந்த டித்வானால ரொம்ப பாதிக்கப்பட்டது வந்து மலையக மக்கள் தான். ஆமா, ஏன்னா பல இடங்கள்ல மண் சரிவு வந்து வீடுகள் அப்படி இப்படின்னு சொல்லி பல சேதங்கள் ஏற்பட்டது, பல உயிரிழப்புகள் ஏற்பட்டது மலையகத்துல தான். ஆனா இப்போ வரைக்குமே கூட அந்த டித்வாவால பாதிக்கப்பட்ட பல பேர் வந்து இந்த அப்பப்போ தற்காலிக கூடாரங்கள்ல இருந்துட்டு இருந்தது வந்து எங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கான வீட்டு வசதிகள் எல்லாமே அமைத்து கொடுக்கப்படும் அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருந்தாலும், இந்த இப்போ அண்மை நாட்கள்ல இந்த தொடர் மழை வரும் வரைக்குமே அவங்க வந்து இந்த தற்காலிக கூடாரங்கள்ல தான் இருந்தாங்க. இப்போ எப்படியான கேள்விகள் எழுந்திருக்கு அப்படின்னு சொன்னா, அப்போ ஆல்ரெடி பாதிக்கப்பட்டவங்க வந்து தற்காலிகமான இடங்கள்ல தான் இருக்காங்க. அவங்களுடைய நிலைமை என்ன? இப்போ அரசாங்கம் அவங்களுக்காக இனி என்ன பண்ண போகுது? இன்னும் டித்வாவால பாதிக்கப்பட்டவங்களுக்கே முழுமையான நிவாரணங்கள் போய் சேராத பின்னணியில, இதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறது தான் கேள்வியா இருக்கு. ஏன்னா நாவலப்பிட்டி பகுதியில எல்லாமே வந்து ஒரு பெரிய அளவுக்கு ஒரு சேதம் ஏற்பட்டிருக்கு. இப்போ அண்மையில பெய்த இந்த மழையினால நாவலப்பிட்டி, கம்பள, ஹட்டன் பக்கம்லாம் வந்து ஸ்கூல்ஸ் எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த அளவுக்கு சேதங்கள் ஏற்படும் அப்படிங்கிற அபாயமும் விடுக்கப்பட்டிருந்தது அப்படிங்கிறதுனால, இப்போ மக்கள் மத்தியில் அந்த ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. ஸோ அரசாங்கம் இது தொடர்பா அதிக அவதானம் எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப அரசாங்கம் வந்து நிதி உதவி குடுக்கணும். ஆமா. மக்களை பாதுகாக்கணும், மக்களுக்காக இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய நிதி உதவி, நிவாரண உதவிகள் குடுக்குறாங்க. ஆமா. இது மக்களை போய் சென்றடையுதா, அவங்க கிட்ட போகுதா அப்படின்றத மக்களும் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா மக்களுக்கு போய் சேருதா இல்லையான்னு அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தினாதான் ஸோ அதுக்கான ஆக்ஷன் எடுக்கலாம். ஆமா. அதாவது இப்போ இந்த ரீபில்ட் ஸ்ரீலங்கா நீங்க சொல்லும்போது எனக்கு ஞாபகம் வருது. இந்த ரீபில்ட் ஸ்ரீலங்கா அப்படிங்கிற ஒரு நிதியம் வந்து ஓபன் பண்ணாங்க. எதுக்காகனா, டித்வாவால பாதிக்கப்பட்டவங்களுக்கு அரசாங்கத்துல இருந்து நிதி உதவிகளை வழங்குறதுக்கும், அவங்களுக்கான விஷயங்களை செஞ்சு கொடுக்கறதுக்கும் யாரெல்லாம் விருப்பப்படுறீங்களோ அவங்கெல்லாம் நீங்க வந்து அதுக்கு காசு கொடுக்கலாம், அவங்களுடைய நிதியை கொடுக்கலாம். அப்ப அந்த ரீபில்ட் ஸ்ரீலங்கா அறக்கட்டளை அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா நிதியம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாளடைவுல ஒரு விஷயம் வெளிவருது. என்னன்னா, ரீபில்ட் ஸ்ரீலங்கா அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு நிதியமே இல்ல, அப்படிங்கிற ஒரு கணக்கே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் வெளியாகி இருந்தது. ஆனா அரசாங்கம் அப்பப்போ அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இதுக்கு இவ்வளோ காசு வந்திருக்கு, இவங்க இவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் வந்துகிட்டு இருந்ததே தவிர, ஆனா அந்த கோப் குழுவில் வந்து தெரிய வந்துருந்துச்சு என்னன்னு சொன்னா, ரீபில்ட் ஸ்ரீலங்கா அப்படிங்கிற ஒரு நிதியமே அப்படி ஒரு அக்கௌண்ட்டே இல்ல. அப்ப யாரோட அக்கௌண்ட்டுக்கு இந்த காசு போகுது அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்திருந்தது. ஸோ இவ்வளோ கேள்விகள் இருக்கக்கூடிய பின்னணியில நிச்சயமா அரசாங்கம் இப்போ பாதிக்கப்பட்டவங்கள் தொடர்பாகவும் அவதானம் எடுத்துட்டு, அவங்களுக்கான அந்த இவ்வளவோ காசு வந்திருக்குங்கிறது தெரியும். அப்படி இருக்கக்கூடிய பின்னணியில மக்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கறதான் எல்லாரோட கோரிக்கையாவும் இருக்கு. ஓகே, இந்த ரீவில் அதன் மூலமா மட்டும் மக்களுக்கு உதவி செய்ய அப்படி விருப்பப்படுறவங்க, உங்களால முடிஞ்சா அவங்களுக்கு நேரடியா போயிட்டு உங்களால முடிஞ்ச உதவிகளை நீங்க செய்யலாம். ஏன்னா இப்போ நிறைய ஸ்கேமர்ஸ் நிறைய பேர் இப்போ வந்துட்டாங்க. அவங்களால இப்போ நிறைய நஷ்டம் வருது. இப்போ நம்ம ஒரு நிதி உதவி கொடுக்குறோம் அப்படின்னா மக்களுக்கு அது சென்றடையுதா இல்லையான்றது நமக்கு தெரியுது. முடிஞ்ச வரைக்கும் நீங்க அதை நேரில் போயிட்டு மக்களுக்கு உதவி செஞ்சா அது இன்னும் பெட்டரா இருக்கும். ஆமா, அப்ப எங்களுக்கு ஒரு திருப்தியும் கூட இருக்கும். எங்களால ஒருத்தங்க வந்து பயனடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்படியான நிலைமைகள் தான் இன்னைக்கு நாள்ல வந்து இந்த கால்நிலை தொடர்பா இருக்கு. இதை தாண்டி இந்த ஐக்கிய தேசிய கட்சியோட முன்னாள் பொதுச் செயலாளரும் முன்னாள் கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சருமான அகில விராஜ் காரியவசம் கைது செய்யப்பட்டிருக்காரு.
ஆமா லஞ்ச ஒழிப்பு ஊழல் துறையால கைது செய்யப்பட்டிருக்காரு. ஆமா. அதாவது லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகள விசாரிக்கக்கூடிய ஆணைக்குழுவால அவர் வந்து இன்றைய நாள்ல கைது செய்யப்பட்டாரு. இதுக்கு முன்னாடியே அவருக்கு வந்து ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. நீங்க வந்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு வாங்க, உங்ககிட்ட ஒரு வாக்குமூலம் நாங்க பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி. இப்ப வாக்குமூலம் பதிவு செய்ய வந்த இடத்துல தான் அவர் வந்து கைது செஞ்சிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜனாதிபதி செயலகத்துக்கு ஊழியர்களை நியமிச்சு அவங்கள வந்து ஐக்கிய தேசிய கட்சிக்கும் தன்னோட தனிப்பட்ட மற்றும் அரசியல் நடவடிக்கைகளுக்கும் பயன்படுத்தியது மூலமா ஊழல் தொடர்பா ஆணைக்குழுவில் ஈடுபாடு தொடர்பாகவும் லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரிக்கக்கூடிய ஆணைக்குழு தொடங்கியிருக்கக்கூடிய விசாரணை தொடர்பாக தான் அவர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு. இப்போ நம்ம இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவரை வந்து கைது செஞ்சதுக்கு அப்புறமா நீதிமன்றத்துக்கு கூட்டிக்கிட்டு போறாங்க. அவரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துறதுக்காக. இப்போ இதுக்கப்புறமா தான் தெரிய வரும் நீதிமன்றம் அவருக்கு என்ன உத்தரவு பிறப்பிக்குது, இந்த விசாரிச்சுட்டு என்ன மாதிரியான சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் இந்த நிகழ்ச்சி முடிகிறதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்ன்றது தெரியாது. மேபி அவருக்கு பிணையில வரலாம், அப்படி இல்லைன்னா அவருக்கு விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்படலாம். என்ன அப்படிங்கறத வந்து பார்க்கலாம். நாங்க இந்த இப்போ பேசிக்கிட்டு இருக்க டைம் வரைக்கும் அவர் வந்து நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்தி இருக்கதா தான் தகவல்கள் வெளியாகி இருக்கு. இப்போ இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மாதிரி அதிகார துஷ்பிரயோகம் நடந்திருக்கு, ஒரு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் நீதிமன்றத்தில் இது இப்போ லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் வாக்குமூலம் வாங்கப்பட்டிருக்கு. அந்த வாக்குமூலத்துக்கும் அவங்களுடைய சந்தேகங்களுக்கும் ஏதோ ஒத்து போனனால தான் இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நீதிமன்றத்துக்கு கூட்டு போனதுக்கு அப்புறமா தான் விசாரணைகளில் தெரிய வரும் இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி. இது எந்த அளவுக்கு இதில் உண்மைத்தன்மை அப்படின்றத நாளைக்கு அப்டேட் இருந்தால் நம்ம பார்க்கலாம். ஆமாம், அதையும் தாண்டி என்னன்னு சொன்னால் இப்போ இந்த கொஞ்ச நாட்களாகவே கைதுகள் அப்படிங்கிறது வந்து அதிகமாக நடந்துகிட்டு இருக்குது. என்ன அப்படின்னா அவங்களுடைய ஆட்சியில் இருக்கும்போது அப்படி இல்லைன்னா அவங்க பதவியில் இருக்கும்போது அந்த அவங்களோட அதிகாரத்தை வச்சு என்னென்ன பண்ண முடியுமோ அவ்வளவும் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. அதையும் தாண்டி மக்கள் பணத்தை தேவையில்லாத நிறைய விஷயங்களுக்கு செலவழிச்சிருக்கதும் பல வழக்கு விசாரணைகள்ல இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துகிட்டு இருக்கு. இப்போ அகில விராஜ் காரியவசம்னு கிடையாது, இப்போ வரைக்கும் வெளியில வந்திருக்கக்கூடிய பல ஊழல் வழக்கு விசாரணைகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா எங்களோட காசை யூஸ் பண்ணி என்னென்னமோ பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சொந்த செலவு, வீட்டு செலவு, வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் எங்களோட காசுல தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில எதிர்வரும் நாட்கள்ல இன்னும் பல பேர் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற இந்த எதிர்வு கூறல்களும் இருக்கு. இவங்க கைது செய்யப்படலாம், இவங்க கைது செய்யப்படலாம் அப்படின்னு சொல்லி பல எதிர்வு கூறல்களும் இருக்கு. பார்க்கலாம் யார் யார் அரெஸ்ட் ஆகுறாங்க, என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் எல்லாமே வெளியில வரதானே போகுது. ஸோ பார்க்கலாம். அதே மாதிரி அரசாங்கம் மாறியதை போல அரசு ஊழியர்களும் மாறணும். மாறினால் ரொம்ப சந்தோஷம். அதான் இப்போ அரசாங்கத்துக்கு கீழே நடக்கிற பல ஊழல்களுக்கு எதிராக இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு கீழே ஊழல் நடக்குது அப்படிங்கிற வெளிவரக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு பின்னாடி பல அரசு ஊழியர்கள் இருக்கதாகவும் தகவல்கள் வெளியாகுது. நம்ம நேற்றைய நாள்ல பார்த்திருந்தோம். இந்த அஸ்வசும திட்டத்திலையும் கூட இந்த அரசு ஊழியர்கள் வந்து ஊழல் 1 கோடி ரூபாய் நஷ்ட மோசடி பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 2 லேடி அவங்க அரெஸ்ட் பண்ணியிருந்தது வந்து 30 lakhs 25 lakhs அந்த மாதிரி இவங்க மோசடி பண்ணியதை தான் அவங்கள சந்தேக குற்றச்சாட்டில் வந்து அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் தீவிர விசாரணைக்கு அப்புறம் இவங்களை முறையாக விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அதை பற்றி தெரியுது. இவங்க 1 கோடி ரூபாய் மோசடி பண்ணியிருக்காங்க. எப்படின்னா இவங்க 2 பேரும் கணக்காளர்கள். இவங்களோட அக்கௌண்ட்டில் வந்து பணம், இப்போ கணக்காளர்கள்னா பண மோசடி பண்ண சொல்லி கொடுக்க தேவையில்லை, அது அவங்களோட இஷ்டத்துக்கு பண்ணுவாங்க. ஸோ அதுக்குன்னு 1 கோடி ரூபா பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் மக்களுக்கு ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்களுக்காக இது கொடுக்கப்பட்ட ஒரு நிதி, அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். இதை வந்து அரசு ஊழியர்கள் வந்து தவறான முறையில் பயன்படுத்துறது வந்து கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதை வந்து இப்படியே விடாமல் அவங்களுக்கு உரிய தண்டனை கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆமாம், இப்போ அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதில் வரும் நாட்கள் அவங்களுக்கான சட்ட நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். இதை எல்லாத்தையுமே தாண்டி இந்த என்ன சொல்றது, ஆல்ரெடி அவங்க வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்கன்னு சொல்லி தான் அரசாங்கம் ஒரு நிதியை கொடுக்குறாங்க. அதுலேயும் நீங்கள் மோசடி செய்வீங்களா இருந்தால் நீங்கள் எப்பேற்பட்டவங்களா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கேட்க தோணுது. இப்போ இந்த யார் அகில விராஜ் காரியவசமோட கைதையும் பற்றி பல விஷயங்கள் வெளியே வந்துகிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இனி வரும் நாட்களில் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் கொஞ்சம் பிரச்சனையாயிரும், ப்ரெஷர் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோட சேர்ந்து கடமையாற்றின ஒருத்தர் தான் அகில விராஜ் காரியவசம். ஸோ பார்க்கலாமே அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி, இவரோட கைது அப்படின்னு சொன்னால் இன்னொருத்தரும் வந்து இன்னைக்கு நாள நீதிமன்றத்தில் ஆஜராகியிருக்காரு. அது வேறு யாரும் கிடையாது, ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சஷீந்திர ராஜபக்ஷ
உள்ளிட்ட 3 பிரதிவாதிகளுக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணைக்காக செப்டம்பர் மாதம் 28ஆம் தேதி அளிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்னைக்கு நாளில் உத்தரவிட்டிருக்கு. அதாவது இந்த வழக்கு இன்னைக்கு வந்து விசாரணைக்கு அழைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் இந்த உத்தரவு வந்து பிறப்பிக்கப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு சரியான வேலை. ஆமா. ரொம்ப நைட் பகல் பார்க்காம தீவிரமா வேலை செஞ்சுக்கிட்டு ஏன்னா இருக்காங்க. அவ்வளோ உண்மையா இருக்காங்க அரச ஊழியர்கள். அரசு ஊழியர்கள், அதனால அரசியல்வாதிகள் எல்லாருமே ரொம்ப அவ்வளோ அழகா வேலை செஞ்சுட்டு போயிருக்காங்க. அதனால அவங்களோட வேலைகளை எல்லாருக்கும் வேலை வரதானே வேணும். ஆமா. என்னன்னா இப்போ அதையும் தாண்டி இப்போ ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு தகவல் வெளியாகி இருந்தது. என்னன்னா அந்த ராஜபக்ஷ குடும்பத்துக்கு எதிராக வந்து கடந்த காலங்கள்ல ஒரு 14 வழக்குகள் தொடரப்பட்டிருக்கு. ராஜபக்ஷ ஆதரவாளர்களுக்கு எதிராக ஒரு 15 வழக்குகள் தொடரப்பட்டிருக்கு. அது ஒவ்வொருத்தங்களோட ஆட்சி மாறும் இல்லையா? கோட்டாபே ராஜபக்ஷவுக்கு அப்புறமா ரணில் வந்தாரு. ஒவ்வொருத்தங்களோட ஆட்சியில என்ன செஞ்சிருக்காங்கன்னா போட்ட வழக்கு எல்லாத்தையுமே வாபஸ் வாங்கியிருக்காங்க. இப்ப இருக்க அரசாங்கம் என்ன செய்யறாங்கன்னா வாபஸ் வாங்கின வழக்கு எல்லாத்தையும் மறுபடியும் விசாரணைக்கு எடுத்திருக்காங்க. அப்போ அந்த எல்லா வழக்குகளும் இப்ப வந்து குவிஞ்சு இப்ப யாரு எதுக்காக உள்ள போக போறாங்க அப்படிங்கறது தெரியல. உள்ள போனா நல்லா இருக்கும். எது எப்படி ஏன்னா இருந்தாலும் குற்றம் செஞ்சவங்க தண்டனை அனுபவிக்க தானே வேணும். ஆமா. ஸோ எது எப்படி இருந்தாலும் கூட எதிர்வரும் நாட்கள்ல கொஞ்ச நாளாவே இந்த அரசியல் களம், இலங்கையோட அரசியல் களம் வந்து கொஞ்சம் பரபரப்பா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஓகே, நாட்டில் வந்து ஊழல் லஞ்சம் பற்றி அரசியல் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இப்போ சமூக வலைத்தளங்களில் வந்து சிங்கள மொழியில் ஒரு வீடியோ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா ஒரு 17 வயசு மாணவன் மதுபான கடைக்கு போயிட்டு அவரோட ஸ்கூல் பேக்கில் மதுபானம் வாங்கி அதை வச்சுட்டு போயிருக்காரு. இதை ஒரு நபர், இதை ஒரு ஸ்ட்ரேஞ்சர்னு சொல்லலாம், ஒரு நபர் வந்து இதை நோட் பண்ணி இவர் இப்படி வாங்கிட்டு போனதை பார்த்து நீ எப்படி வாங்கின அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கேள்வி கேட்டு, இப்போ நமக்கெல்லாம் வந்து ஐடி கொடுப்பாங்க தானே ஸ்கூலில். நமக்கு இப்போ 2019 வந்து ஐடி கொடுத்தாங்க ஓ லெவல் செஞ்ச டைமில். இப்போது அந்த ஐடி அது ஒரு பத்திரம் மாதிரி இப்போ கொடுக்குறாங்க, அடையாள அட்டை பத்திரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பத்திரத்தை செக் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவரோட வயசு தெரிஞ்சிச்சு. எப்படின்னா இவருக்கு 17 வயசு. 17 வயசுல மதுபானம் வாங்குற வயசு இல்லை. அது மதுபானம் வாங்க வேண்டிய அவசியமும் இல்லை, படிக்க வேண்டிய ஒரு வயசு. ஸோ இந்த மதுபானத்தை கொடுத்த அந்த கடை உரிமையாளர் அவருக்கும் அந்த நபர் வந்து அந்த காணொலியில் ஏசுகிற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. பார்த்தேன், நமக்கு பார்க்கக்கூடியதாக இருந்துச்சு. அதில் இப்போது அந்த இவரை வந்து அந்த மாணவனை வந்து விசாரிச்சதுல என்ன தெரிய வந்திருக்குன்னா, பிரத்யேக கிளாஸுக்கு, அதாவது எக்ஸ்ட்ரா கிளாஸுக்கு வீட்டில் வந்து பணத்தை வந்து 3100 ரூபா வந்து வாங்கிட்டு அம்மா அப்பா கிட்ட இப்படி நான் கிளாஸ் போகிறேன் எனக்கு காசு கொடுங்கன்னு கேட்டுட்டு போயிட்டு அந்த காசை எடுத்து இவர் மதுபானம் வாங்கியிருக்காரு. ஸோ இதில் வந்து பேரண்ட்ஸோட கேர்லெஸ், அவங்க வந்து செக் பண்ண இல்லை. இப்போ நிறைய விஷயங்களை இதில் குற்றமாக சொல்லலாம். ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மதுபானம் கொடுக்கும்போது அவர் அந்த மதுபான கடை உரிமையாளர் வந்து அதை வந்து செக் பண்ணியிருக்கலாம். இன்னொன்று வந்து பார்க்குறதுக்கு ஒரு இளைஞன், நமக்கு தெரியும் தானே, ஒரு இளைஞனை பார்த்தாலும் ஒரு சின்ன பொடியனை பார்த்தாலும் நமக்கு விளங்கும் தானே எப்படின்னு. ஸோ அதை வந்து அதையும் வந்து இவங்க பண்ணலை, இது ஒரு குற்றம். இன்னொன்று வந்து பேரண்ட்ஸ் அவங்களோட கேர்லெஸ். இப்போ நமக்கு பிரத்யேக கிளாஸுக்கு அனுப்புகிற முக்கியமாக பெற்றோர்கள் வந்து பிரத்யேக கிளாஸுக்கு பிள்ளைகளை அனுப்பும்போது ரொம்ப கவனமாக அவங்க போயிட்டு படிக்கிறாங்களா இல்லை எங்கே சரி சுற்றுறாங்களான்னு கவனமாக பார்த்து அனுப்புறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஏன்னா இப்போ நிறைய தப்புக்கள் வந்து பிரத்யேக கிளாஸ்க்கு போகிற ஸ்டூடெண்ட் சொல்லிட்டு செய்யறதா அதிகமா இருக்கு. நிறைய பேரண்ட்ஸ் வந்து இதனால நிறைய விஷயங்கள் அனுபவிக்கிறாங்க. இப்போ இதை மட்டும்தான் எங்களால சொல்ல முடியும், ஆனால் வெளிவராத இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் ரொம்ப கண்டிக்கணும். ஸ்மார்ட் ஃபோனை ஓவராக யூஸ் பண்ண கொடுக்கறது முதலாவது பேரண்ட்ஸோட தப்பு. இதெல்லாம் வந்து பண்ணாமல் இருந்தாலே பாதி தப்பு குறையும். இது ரொம்ப கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். பெற்றோர்கள் இதை கவனமாக எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆமாம், அதாவது இப்போ இது மட்டும் இல்லை, போதைப் பொருளுக்கு அடிமையாகிறதும் கூட இந்த மாதிரி பாடசாலை மாணவர்கள் மத்தியில் அதிகமாக இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா வீட்டில் இருக்க பெற்றோர்கள் வந்து கேர்லெஸ்ஸாக அதை விட்டுட்டு இருக்கிறதுனாலையா இருக்கட்டும். அதையும் தாண்டி இப்போ எக்ஸ்ட்ரா கிளாஸ் போகிறேன்னு சொல்லிட்டு காசு வாங்கிட்டு போகிறாங்க, எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க எதுவுமே தெரியறது கிடையாது. இந்த போதைப் பொருள் பழக்கம், அதை தாண்டி என்ன சொல்கிறது, தவறான நடத்தைகள்னு சொல்லும்போது எங்கள் எல்லாருக்குமே புரியும். யாரோட பழகுறோம் யாரோட சேர்றோம் எதுவுமே தெரியாது. வயது
வயதுக்கு அதிகமானவங்களோட சேர்றது, வயதுக்கு தகாதவங்களோட சேர்றது அப்படின்னு சொல்லி தவறான ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அண்மை நாட்களாகவே எங்களுடைய நாட்டில் பதிவாகிட்டு இருக்கு. எல்லாத்துலேயுமே சம்மந்தப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி பாடசாலை மாணவர்கள் தான். இப்போ இப்படி நடக்கிறதுனால என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்கும்னா, அவங்களுடைய ஃப்யூச்சர், அவங்களோட எதிர்காலம் அப்படியே வந்து ஸ்பாயில் ஆகி அந்த இடத்துல அப்படியே ஸ்டாப் ஆகுது. அதுதான் நடக்குது. அதையும் தாண்டி இன்னொருத்தங்க யாரோ ஒருத்தர் வந்து இத என்ன சொல்றது, ஒரு போதைப் பொருள் பொதியவோ எதையோ நீங்க கொண்டு போயிட்டு இதை இந்த பர்சன் கிட்ட கொடுங்க, இவங்க கிட்ட கொடுங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறதையும் நம்பி காசுக்காக தெரியும். அண்மையில் ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடந்துருந்துச்சு. என்ன சொல்றது, அந்த போதைப் பொருள் பொதியை கொண்டு போய் கொடுத்தா அவருக்கு வந்து காசு கொடுப்பாங்க அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு. அவர் அதை வச்சு நிறைய எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு கொத்து வாங்கி சாப்பிட்ருக்காரு. எங்களுக்கு அந்த சம்பவம் நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அந்த மாதிரி சம்பவம் எல்லாம் பதிவாகிற நாட்களில் என்ன அந்த காசை வச்சு என்ன பண்ணணும்னு தெரியாது. அதனால அவர் வந்து அவருக்கு பிடிச்ச அந்த கொத்து வாங்கி சாப்பிட்ருக்காரு. இப்போ இப்படி பல சம்பவங்கள் பதிவாயிட்டு இருக்கு. அப்போ பெற்றோர்களாக இருக்கட்டும், எங்களோட பெற்றோர்களை தாண்டி எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இப்போ என்னோட தம்பி தங்கச்சியாக இருக்கட்டும், எங்களோட சர்க்கிளில் இருக்கிறவங்களை பற்றியும் நாங்கள் கொஞ்சம் அவதானமாக இருந்தோம்னு சொன்னால் இந்த மாதிரியான சம்பவங்கள் பதிவாகிறத நம்ம வந்து தவிர்த்து கொள்ளலாம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த COVID-19 வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்றதுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அலோவ் கொடுத்தாங்க. இப்போ அதுவே பெரிய ஒரு விஷயமா, ரொம்ப பெரிய ஒரு விஷயமா சோஷியல் மீடியால ஒரு அடாப்ட் ஆகுற மாதிரி ஒரு விஷயம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அதுக்குள்ள அடாப்ட் ஆகிட்டாங்க. இது ரொம்ப ஒரு டேஞ்சராகவும் மாறிட்டு. இதனால தான் இப்போ போதைப் பொருள் நிறைய பேர் வந்து நிறைய ஒரு சோஷியல் மீடியால நல்லதும் இருக்கு, கெட்டதும் இருக்கு. ஆனா இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப அடாப்ட் ஆகுறது வந்து இந்த கெட்டதுக்குள்ள தான். இதுக்கு என்னன்னா, அரசாங்கம் என்ன பண்ணணும், அரசாங்கமா இருந்தாலும் சரி, இந்த பாடசாலை அதிபர்களாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன கவனத்துக்கு கொண்டு வரணும்னு சொன்னா, இப்போ படிக்கிறதுக்காக நீங்க வந்து சோஷியல் மீடியாவை ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க எடுக்கணும் அப்படின்னு சொன்னா, அதுக்கு ஒரு சிஸ்டமா யூஸ் பண்ணி படிக்கிறதுக்கு மட்டும் பேரண்ட்ஸுக்கு இப்படி யூஸ் பண்றாங்களான்னு அந்த கவனத்தை கொண்டு அவங்களோட கண்ட்ரோலுக்குள்ள அதை கொண்டு வந்தா ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும். இந்த தவறுகள் எல்லாம் நடக்காது நிச்சயமா. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில், இந்த மாதிரியான சம்பவங்களும் பதிவாயிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில், பிள்ளையான் எங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் இருக்காரு. அவர்கிட்ட விசாரணைகள் நடத்தப்பட்டு வருது. இவர் மேல பல குற்றச்சாட்டுகள், பல நீதிமன்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கு. நேற்றைய நாள் ஒரு வழக்கு வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. இந்த சந்தர்ப்பத்தில் அவர் வந்து ஆன்லைன் மூலமாக தான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படுறாரு. இந்த சந்தர்ப்பத்தில், இந்த வழக்கு விசாரணை சந்தர்ப்பத்தில் அவர் மூலமாக ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், அவருடைய தாயார், பிள்ளையானுடைய தாயாருக்கு வந்து 75 வயது ஆகுது. அவங்க வந்து நோய்வாய்ப்பட்டிருக்காங்க. இப்போ பிள்ளையானோட சட்டத்தரணிகள் மூலமாக நேற்றைய நாளில் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. தன்னோட தாயாரோட வந்து ஃபோனில் டெய்லி பேசுகிறதுக்கான வாய்ப்பை வழங்கணும் அப்படின்னு சொல்லி அவர் மூலமாக ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இவருக்கு சாப்பாடு கொண்டு போகும்போது இந்த இராணுவத்தினர் மூலமாக அது வந்து ரொம்ப சிதைக்கப்பட்டு தான் கொடுக்குறாங்க. அப்படின்னா அவங்க வந்து செக் பண்ணுவாங்க இல்லையா, சாப்பாட்டுக்குள்ளே ஏதாவது பேக் பண்ணியிருக்கா, ஏதாவது திருட்டுத்தனமாக கொண்டு போய் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து சோதனைக்குட்படுத்தப்படும். அது பிள்ளையானுக்கு மட்டும் இல்லை, கைதிகளுக்கு சாதாரணமாக அப்படி தான் செய்வாங்க. எந்த ஒரு சிறைச்சாலையிலையும் கைதிகளுக்கு ஏதாவது நம்ம வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டு போகிறாங்களா இருந்தால் இந்த மாதிரி தானே ட்ரக்ஸ் எல்லாம் வந்து வெளியிலையும் உள்ளேயும் கைமாறும். ஸோ அவங்க என்ன செய்வாங்கன்னா, அதை சிதைச்சி ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ பிள்ளையான் தரப்புல இருந்து நேற்றைய நாள் இன்னொரு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு. சாப்பாடை சிதைச்சு கொடுக்கறதுனால அவரால் அதை சாப்பிட முடியலை, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஸோ நேற்றைய நாளில் இந்த 2008 நடந்த தொடர் கொலைகள் தொடர்பாக தான் நேற்றைய நாளில் நீதிமன்ற வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதில் வந்து பிள்ளையானும் வந்து சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருக்காரு. அப்படிங்கிறதுனால இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் அவர் தரப்புலேருந்து இந்த கோரிக்கைகள் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. அப்போ அவருக்கு வந்து இப்போ அம்மாவோட கதைக்கணும், இவ்வளோ தவறுகள் நடந்திருக்கு, அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு, பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே கைதாகி இருக்காரு. அதையும் தாண்டி நேற்றைய நாளில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட வழக்கு தொடர் கொலை வழக்கு, இது எல்லாத்துலேயுமே அவருடைய பெயர் வந்து சந்தேக நபராக பெயரிடப்பட்டிருக்கக்கூடிய பின்னணியில் அவங்களுடைய அம்மாவுக்கு சுகம் இல்லை, அம்மா கிட்ட டெய்லி ஃபோனில் பேசணும் அப்படிங்கிற கோரிக்கையும் வந்து அவர் தரப்பால் வந்து முன்வைக்கப்பட்டிருக்கு. இருக்கு. ஆனால் வந்து என்னன்னா, இப்போ பிள்ளையானால எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க. பட் அவருக்கு ஒரு கஷ்டம்ன்றப்போ அது அவருக்கு கஷ்டம்னா தான் அது கஷ்டம். அம்மாவோட பேசணும், சாப்பாடு ஒழுங்கில்லை. அப்போ பிள்ளையானால எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க. இப்போ யாரை சரி கைது பண்ணுறாங்க அப்படின்னா சும்மா கைது
கைது பண்ண மாட்டாங்களே. நிச்சயமா. இப்ப இவர் ஏதோ பண்ணியிருக்காரு, அதனாலதான் கைது பண்ணியிருக்காங்க. அப்ப இருந்தும் எனக்கு சிறைக்குள்ள இருந்தும் அம்மாவை பார்க்கணும், சாப்பாடு இல்ல அப்படிலாம் சொல்றது ரொம்ப ரொம்ப இது எனக்கு நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆமா. எல்லாருக்கும் கஷ்டம்தான். சோ நீங்க பண்ண தப்புக்கு நீங்க தண்டனை அனுபவிக்க தான் வேணும். அது என்ன அப்படின்னு சொன்னா, இப்ப அவரை வந்து ஒரு பாதுகாப்பான சிறைச்சாலைக்கு மாத்துறதுக்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வரதா தான் தகவல்கள் வெளியாகி இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி தான். அவரால பாதிக்கப்பட்டவங்க ஒரு 2 பேர் கிடையாது. நம்ம ரொம்ப அதிகமான எக்ஸாம்பிள் எல்லாம் எடுத்துக்க தேவையில்ல. எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலை எடுத்துக்கிட்டாலே போதும். அந்த சம்பவத்துல வந்து அவர் ஒரு முக்கியமான நபரா இருந்து செயற்பட்டிருக்காரு அப்படிங்கிற பல விஷயங்கள் இன்னைக்கு நாள் வெளியாகிட்டு இருக்கு. சுரேஷ் சலேவுக்கு உடந்தையா இருந்திருக்காரு. அப்புறம் அவருடைய தனிப்பட்ட செயலாளர் ஆசாத் மௌலானாவே பல விஷயங்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்காரு. பிள்ளையான் தொடர்பா, இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள், இந்த சம்பவம் தொடர்பா. அப்படி இருக்கக்கூடிய பின்னணியில நீங்க சொல்றதுதான், இப்ப தண்டனைன்னு வந்துட்டா அதை அனுபவிக்கணும். எல்லா கைதிகளுக்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் அவங்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகத்துல எடுத்துக்கணும். அதையும் தாண்டி அவங்க இந்த தவறுகளை செய்யும் போது ஒரு நிமிஷம் யோசிச்சிருக்கலாம். யோசிக்காம தவறுகளை செய்றாங்க. அதுக்கப்புறம் எங்களுக்கு நீங்க அரசியல்வாதியா இருக்கலாம், ஆனா உங்களை அந்த இடத்துக்கு கொண்டு வந்தது மக்கள் தானே. ஆனா அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க மக்களே மறக்குறீங்க, மக்களுக்கு ஊழல் செய்றீங்க, எவ்வளவோ தவறுகள் பண்ணி மக்களே கஷ்டப்படுத்துறீங்க. அப்போ உங்களை கைது பண்ணி கொண்டு போயிட்டு வச்சாலும் அம்மாவுக்கு சுகம் இல்லை, நாங்க சாப்பாடு ஒழுங்கு இல்லை. நீங்க கைதியா இருந்தா கைதிகளுக்கு எப்படி வருதோ அப்படிதான். இப்ப இவருக்கு செக் பண்ண மாதிரி தான் எல்லாருக்கும் செக் பண்ணிருப்பாங்க. அப்ப எல்லாரோட உணவும் தானே சிதைக்கப்பட்டிருக்கும். அப்ப அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலையே. அதனால அரசியல்வாதியா இருந்தாலும் சரி, கைதி தான். அதனால இவருக்கு இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் தேவையில்லை. அதாவது இப்ப இந்த சட்ட நடவடிக்கைகள், அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகளை பொறுத்திருந்து பார்க்கலாம். அவருக்கு எதிரான விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில இந்த மாதிரியான சலுகைகள் கேட்கிற விஷயங்கள் எல்லாமே ஓகே ஆகுதா இல்லையா அப்படிங்கிற தொடர்பா இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில இன்னொரு முக்கியமான செய்தியும் வெளிவந்திருக்கு. என்னன்னா, இந்த அரசாங்கம் தொடர்பா சாதாரணமாவே ஒரு விமர்சனம் இருக்கும். என்னன்னா, அரசாங்கத்துல ஜனாதிபதி மட்டும்தான் சரியா வேலை செய்யறாரு, மற்ற இருக்கவங்க எல்லாம் வந்து சும்மா வேலை செய்யறோம்னு காட்டிக்கிறாங்க, பிரசிடென்ட் மட்டும்தான் ஒழுங்கா அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாத்துலேயுமே தீவிரமா இருக்காரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வெளிப்படையாவே முன்வைக்கப்பட்டு வர்றது ஏதோ இப்போ வரைக்குமே அந்த விமர்சனம் இருக்கு. ஆனாலும் அதை வெளியில காமிச்சிக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லுவாங்க அடிக்கடி. இப்போ இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில் இந்த அமைச்சரவைக்குள்ள ஒரு மாற்றம் நடக்க போகுது, ஒரு பெரிய ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிற தகவல்கள் கசிஞ்சிருக்கு. இந்த தகவலுக்கு வந்து வலு சேர்க்கிற மாதிரியே இன்னொரு செய்தியும் வெளியாகிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலகவுக்கும் பிரதி அமைச்சர் ஜனித கொடித்துவாக்குவுக்கும் இடையில ஒரு மோதல் நிலைமை உருவாகி இருக்கான். இந்த மோதல் வந்து இப்போ உச்சக்கட்டத்தை எட்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி தான் வெளியாகி இருக்கு. எதுக்காக இந்த சண்டை அப்படின்னு பாத்தீங்கன்னா, அரசாங்கத்துக்குள்ள இவங்களோட சண்டைனால அரசாங்கத்துக்குள்ள ஒரு பெரிய நிர்வாக நெருக்கடி வரப்போகுது, அதனால தான் இந்த அமைச்சரவை மாற்றமா அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்திருக்கு. இப்போ எதனால இந்த சண்டை போடுறாங்க அப்படின்னு சொன்னா, நட்டத்தில் போய்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு இடைக்கால தலைமை நிர்வாக அதிகாரியை நியமிக்கிறது தொடர்பாக ஒரு சர்ச்சை எழுந்திருக்கு. பணி நீக்கம் செய்யப்பட்ட விமான நிறுவன ஊழியர் ஒருத்தரை மறுபடியும் பணியில் அமர்த்துறது தொடர்பாக பிரதி அமைச்சரால் கூட்டப்பட்ட முறையான விசாரணையில் அமைச்சர் நேரடியாக தலையிட்ட சந்தர்ப்பத்தில் கடந்த திங்கட்கிழமை இந்த மோதல் நிலைமை உச்சக்கட்டத்தை எட்டி இருக்கு அப்படிங்கிற தகவல் தான் வெளியாகி இருக்கு. காலையில் ஆரம்பிக்க இருந்த விசாரணையை ஈவினிங் வரைக்குமே தாமதப்படுத்தி அதுக்கப்புறமா கூட்டத்தை முன்கூட்டியே முடிச்சு வச்சதுனால அமைச்சர் பிரதி அமைச்சரோட நடவடிக்கைகள் பலவீனப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி தான் வெளியாகி இருக்கு. சிவில் விமான போக்குவரத்து பிரதி அமைச்சரோட அதிகார வரம்புக்குள்ள வந்தாலுமே கூட அமைச்சரோட இந்த மாதிரியான தலையீடு தேசிய விமான நிறுவனத்தோட கடுமையான நிர்வாக சிக்கலை தீர்க்கிறதுக்கான முயற்சிகளை தொடர்ந்து முடக்கி வர்றதாகவும் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அதாவது இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தில் நீண்ட காலமாக நிலவி வரக்கூடிய இந்த தலைமைத்துவ வெற்றிடம் கடுமையான விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய பின்னணியில தான் இந்த மாதிரி ஒரு அதிகார போட்டின்னு சொல்லலாம். அதிகார போட்டினால இந்த உள்ளுக்குள்ளேயே அரசாங்கத்துக்குள்ளேயே ஒரு மாதிரி மோதல் நிலைமை உருவாகி இருக்கு. இந்த மோதல் நிலைமை தான் நிர்வாக நெருக்கடியா ஒரு பெரிய பிரச்சனையா மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இப்படி ஒரு செய்தி வெளியா இருக்கக்கூடிய பின்னணியில தான் எதிர்வரும் நாட்கள்ல இந்த அரசாங்கத்தோட அமைச்சரவைக்குள்ளேயும் மாற்றங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு உள்ளக தகவல் வந்து கசிஞ்சிருக்கு. இது இன்னுமே எங்கேயுமே உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் கிடையாது, ஒரு தகவல் கசிஞ்சிருக்கு. இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சம்பவங்களும் நடந்துகிட்டு இருக்கு. அதனால நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் எதிர்வரும் நாட்கள் இந்த தகவல்கள், சொல்லப்படுற தகவல்கள் உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி, அமைச்சரவையில் மாற்றம் வருமா இல்லையா, இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸோட வெற்றிடத்துக்கு என்ன செய்ய போறாங்க, ஆல்ரெடி இது பெரிய ஒரு நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்கு. ஸோ இவங்களோட பிரச்சனைக்குள்ள எதை எப்படி தீர்த்துக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். எது எப்படி இருந்தாலும் இப்படி
2 பேருக்கு நடுவுல ஒரு சண்டையும் வந்திருக்கு. அரசாங்கத்துக்குள்ள இப்படியான கருத்து முரண்பாடுகளும் இருக்கு அப்படிங்கிறதையும் நாங்க சொல்லிக்க விரும்புறோம். ஸோ இன்னைக்கு நாள்ல இந்த மாதிரியான தகவல்கள் தான் இன்னைக்கு நாட்டுல நடந்திருக்கு. ஸோ நம்ம பரபரப்பா பேசப்படுற பல விஷயங்கள் தொடர்பா இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ நாளையும் வந்து என்னென்ன தகவல்கள் நடந்திருக்கு, என்னென்ன செய்திகள் பதிவாகிருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த நிகழ்ச்சி மூலமா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். இன்னைக்கு நாள்ல நாங்க பேசின விஷயங்கள், இன்னைக்கு நடந்திருக்க சம்பவங்கள் தொடர்பா எங்களுடைய கருத்துக்கள் தொடர்பா உங்களோட கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல சொல்ல மறக்காதீங்க. நம்ம நிச்சயமா அந்த கமெண்ட் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படிங்கறத ஞாபகப்படுத்திக்கிட்டே ஸோ நாளைக்கு சந்திக்கலாம். ஓகே. அம்மா பரமேஸ்வரி ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டிட் துளசிராம். எந்தவித பிரச்சனையானாலும் 100% உத்தரவாதத்துடன் நடந்தவை நடக்கவிருப்பவை மிக துல்லியமாக கணிப்பார். அழையுங்கள்.